நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். மார்ச் 29 இன்று சனிக்கிழமை, அதுலேயும் அமாவாசையான இன்று சனி பயிற்சி நடந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த நல்ல நாளில் சனி பகவான் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். தர்ம காரியங்களை பண்ணுங்க. பகவானை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் நியாயத்தை கடைப்பிடிச்சி தர்மத்தை கடைப்பிடிச்சி நல் மனதோட நெல் எண்ணத்தோடு இருந்தாலே போதும். பகவான் நமக்கு எப்பவுமே நல் வழிதான் காட்டுவாங்க. இதில் எந்த குறையுமே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியானது எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தரட்டும். பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமச்சிவாய சொல்லுவது என்பது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க. இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக சொல்லுங்க. தினந்தோறும் யாருக்காவது ஒரு எறும்புக்கோ இல்லை நாய்க்கோ இல்லை மனிதர்களுக்கோ யாருக்காவது 2 பேருக்கு நெல் மனதோட நெல் எண்ணத்தோட அன்னதானம் பண்ணிட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. நல்லா இருப்பீங்க. பிறகு தண்ணீர் தானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே தேவையில்லைங்க. கண்டிப்பாக தண்ணீர் வைங்க வெளியில் ஒரு செடி ஓரமா. அதில் வாயில்லா ஜீவன் கூட யாரோ ஏதோ ஒரு ஜீவன் குடிச்சிட்டு போக இல்லைங்களா? அந்த தர்ம பலனும் நமக்கு நெல் பலனாக கொடுக்கும். பிறகு மனிதர்களாகிய நாம் யாரை பார்த்து போராமப்படக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களே, நாம் இன்னும் இப்படியே இருக்கோமே, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். நமக்குண்டான நல்ல நேரம் நல்ல சகுனம் வரும்போது நிச்சயமாக நாமளும் நல்லா இருப்போம் இல்லைங்களா? நம்மளோட முயற்சி மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நெல் பாதையோட நெல் எண்ணத்தோட விடாமுயற்சி பண்ணுங்க. பகவானே நமக்கு வழிகாட்டியாக இருந்து நல்வழி காட்டுவாங்க. நாமளும் வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிப்போம். கண்டிப்பாக இது சனி பயிற்சியானது நம்மளோட வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தரணும் என்பது நான் நம்புகிறேன். எந்த ராசிக்காராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நமச்சிவாய சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு எந்த தெய்வத்தோட நாமங்கள் பிடிக்குமோ கண்டிப்பாக தினந்தோறும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஜீவனுக்கு, ஒரு எறும்புக்கே வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டு சக்கரை கொண்டு போய் வைங்க. தண்ணீர் வைங்க வெளியில். யார் மனசையும் நோகடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச நல் சொல்லுகளை சொல்லுங்க. 4 பேர் எழுதல அந்த மனதில் இடம் பிடிங்க. பிறர் வேணால் நம்மளை எது வேணாலும் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க. தேவையில்லாத இடத்துல நாம் பேசி நம்மளுடைய அந்த நல்ல ஒரு பாதையை நல்ல மனிதர்களாகிய நாம் அந்த வார்த்தைகளுக்கு நாமளும் மீண்டும் மீண்டும் பேசி அதை பெருசாக வளர்ந்து அது ஏன் நமக்கு வேண்டாம். பிறர் நம்மளை பேசுகிறாங்களா, அவங்களே ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. நல் மனதோட நல் எண்ணத்தோட இறைவனே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் எல்லா சிவனாலயத்தில் கண்டிப்பாக சனி பகவான் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் போய் விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக நல்ல தருணம் நமக்கும் அமையும் இல்லைங்களா? நல் எண்ணத்தோட நெல் மனதோட நல்லா இருங்க. தர்மத்தை கடைப்பிடிங்க. 4 பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்க. சரிங்களா? நிச்சயமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சியானது நல் பலன்கள் நமக்கும் தட்டமுன்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. பகவானையும் சிவபெருமானே தாய் தந்தையே போற்றி. தாய் தந்தைக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைங்க. கண்டிப்பாக அம்மா அப்பா துணை, என் குல சாமியே துணை, வெற்றியில் முருகரே துணை. பகவானே சுவாமி. ஓம் நம சிவாய. அழகான இந்த வீடியோவில் உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷ்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானுமே பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. நன்றி.